ஒரு முன்கூட்டியே சொல்லப்படாத எதுவுமே ஒரு நிகழ்ச்சியில நடக்காது. இது யதார்த்தம். அப்படி இருக்கும்போது பிரசாந்த் கிஷோர் அவர்களுக்கு முன்கூட்டியே வந்துட்டு தெளிவுபடுத்திருக்கணும். சரி, இப்படி ஒரு விஷயம் இருக்கு, நீங்க கையெழுத்து போடுவீங்களா போட மாட்டீங்களா அப்படின்னும் போது அவர் அங்கேயே சொல்லியிருப்பாரு, நான் கையெழுத்து போட மாட்டேன் அப்படின்னும் போது அந்த நிகழ்வில் அவர்கிட்ட யாருமே பேனா கொடுத்துருக்க மாட்டாங்க. அவர் ஒதுங்கியே நின்றுருப்பாரு. இல்லை அந்த இடத்துல வந்துட்டு விஜய், புஷி ஆனந்த், அதுக்கப்புறம் வந்துட்டு அடுத்தடுத்த கட்ட தலைவர்கள்ங்கிற மாதிரியான ஒரு நிலையிலே போயிருக்குமே தவிர்த்து பிரசாந்த் கிஷோர் கிட்ட வந்திருக்காது. வந்ததுனால தான் அவர் போட மாட்டேன்னு சொல்லி சொல்றாரு. இப்போ அதுக்கு தெளிவாக அண்ணாமலை சொல்லிட்டாரு இல்லையா, பாத்தீங்களா, நீங்க வந்துட்டு 1000 பேசலாம், கடைசியா வந்துட்டு என்னாச்சு, உங்க கூட வந்தவரே வந்துட்டு கையெழுத்து போட மாட்டேன்னு சொல்லிட்டாருன்னா அவருக்கு தெரியுது, ஹிந்தி மொழியோட முக்கியத்துவம் அவருக்கு தெரியுதுன்னு சொல்லி அண்ணாமலை சொல்றாரு. இப்படி அண்ணாமலை அவர்கள் சொல்ற மாதிரி இந்த நிகழ்வுல இந்த நிகழ்ச்சி நடத்தின ஆட்கள் இருக்காங்களே, அவங்க சொல்ல வச்சுட்டாங்க. முன்கூட்டியே பிளான் பண்ணி வந்துட்டு அந்த ஒரு நிகழ்வை தவிர்த்திருக்கணும். அதாவது அந்த பிளேஸ்ல அவர் இல்லாத மாதிரியான கிரியேட் பண்ணிருக்கணும். ஏன்னா ஒரு 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 ஈவென்ட்னா அதுக்கு ஒரு டைரக்டர்னு ஒருத்தர் இருப்பாரு. அந்த டைரக்டர் தான் அந்த ஈவெண்ட்டை ஃபுல்லா ஆர்கனைஸ் பண்ணுவாருன்னு வச்சுக்கோங்களேன். அதை முன்கூட்டியே தெளிவுபடுத்திருக்கணும். இந்த இடத்துல இது வேணாம், இல்ல வந்துட்டு இதுக்கு முன்னாடியே வந்துட்டு பிரசாந்த் கிஷோர் அவர்கள் வந்துட்டு விஜயோட ஒன்னா கைகோத்து வரணும்ன்ற அவசியமே இல்லையே. அந்த நிகழ்ச்சியில வந்துட்டு விஜயும் பிரசாந்த் கிஷோரும் ஒன்னா வரணுங்கிற தேவையே இல்லையேங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க இது வரைக்கும் பாருங்க, விஜய் உச்சத்தை தொட்டதுக்கு அப்புறம் விஜயனுடைய எல்லா நிகழ்ச்சிகளையும் பாருங்க, அவர் ஒற்றை மனிதனா தான் வருவார், மாசா தான் வருவாரு, தனியா தான் வருவார். அப்படி தனியாவே எல்லா இடத்துலயும் வந்துகிட்டு இருந்த விஜய் இந்த ஒரு நிகழ்வுல மட்டும் வந்துட்டு பிரசாந்த் கிஷோரோட சேர்ந்து வரணுங்கிற தேவை என்ன இருக்கு? இத்தனைக்கும் ஒரு கட்சிக்கு வேலை பார்க்க போறது இல்லை.